லெனி ஃபக்கிங் யோரோ, இந்த நாய், இந்த இந்த அந்த அந்த மாங்காய் தலையம் இருக்கிறானே, அந்த 2 கோலும் அவனால தாங்க போச்சு. ஒரு ப்ராப்பராக டிஃபெண்ட் பண்ண தெரிலன்னா, அதுக்கு கூட வக்கு இல்லைன்னா என்ன டேஷுக்கு டீமில் இருக்கிறேன்? சீரியஸாக என்ன டேஷுக்கு இருக்கு? 2 கோல் உன்னால் தான் போச்சு. ஏங்க அந்த ஒரே மாதிரி அங்கே 2 கோல் போகும்? அதே ட்ரிபிள் அதே மாதிரி அடித்த பிறகு ஸ்லைட் பண்ணுறான். ஸ்லைட் பண்ணிட்டு அந்த 2 வாட்டி அந்த 2 கோல்லையுமே வந்து எதுவும் ஒன்றும் தெரியாத பாப்பா மாதிரி ஒரு ட்ராமா போடுறான் பாருங்களா, கையை நீட்டிடுறானுங்க அப்படியே. நான் என்னடா ஏன்டா வரல நீங்கள் அப்படின்ற மாதிரி. டேய், அவன் வந்து உன்னோட லைனுக்குள்ளே கட் பண்ணி வந்து அடிக்கிறான்டா, அதுவும் பாக்ஸ் உள்ளே இருக்கான்டா, அது நீ தாண்டா எடுக்கணும், இன்னொருத்தன் வந்து உனக்கு எடுக்க முடியாதுடா. அவனை எடுக்கிறத விட்டுட்டு என்னடா அப்படி உனக்கு வேலை? செம்ம காண்டுங்க. சாலிடாக திருப்பி நம்ம 5th பிளேஸ் போகிறதுக்கு அவ்வளோ நல்ல சான்சஸ் கிடச்சிது. சத்தியமாக இந்த டீமை வச்சுக்கினு நியூ காசில் எப்படி நம்ம டீல் பண்ண போகிறோம்னு தெரியல. எம்போமாவும் ஆமட்டும் இல்லாதது எவ்வளோ பெரிய லாஸ் நம்மளுக்குன்றது தெரியுது. கூடவே ப்ரூனோ வேறு என்ன இந்த மாதிரி ஆகிடுச்சு, அடுத்தது அவன் இல்லாமல் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. அவன் இல்லைன்னா சப்ளையே கிடையாது, ஒன்றுமே கிடையாது. முடிஞ்சது கதை, சொல்லி முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். ஜனவரி விண்டோவில் ஏதாவது நடந்தால் தான் உண்டு. இது அட்டாக்கிங் ஒன்றுமே இல்லை. அட்டாக்கிங் எங்கே இருந்தது? எந்த மார்க்கெட்டில் இருந்தது? அவ்வளோதான், போச்சு.